ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேகேகே சீரியல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெர்மினேட் பண்ணதை வந்து ஃப்ரெண்ட்ஸோட இவங்க அர்ஜுன் வந்து தன்னோட கேங்கோட வெளியே வந்தனும். அர்ஜுன் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறேன், மதுவே வந்து என்னை வந்து உள்ளே கூப்பிடுவா, டெர்மினேஷனை ரிவோக் பண்ணிடுவா பாருங்கன்னா. எனக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. அப்படி அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. ஏதோ ஒன்று அனுப்புவார், நான் கூட கல்யாண ஃபோட்டோ அனுப்பி எதுவும் மிரட்டுறாரா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னையை டெர்மினேட் பண்ணிங்கன்னா என் குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து வாக் அவுட் பண்ணிடுவான்னு சொல்லவும், மது வந்து உடனே வந்து அவரை திருப்பி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த சீன்ஸ் வந்து உண்மையே ஃபன்னியாக இருந்தது. அண்ட் அர்ஜுன் செம மாஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இது கூலர்ஸ் போட்டு இது பண்ணுறலாம் நல்லா ஸ்டைலிஷாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா நமக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. இப்படி பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அண்டு இங்கே கஸ்தூரிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி தாத்தாக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்கங்கவும், அவங்களுக்காவது கொஞ்சம் தெரியணும்ல எப்படி நைட்டில் நம்ம பொண்ணை கூப்பிடணும். அவங்களும் கூப்பிட்றாங்க. இவங்களும் வந்து உடனே கார்த்திகை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே பத்திரமா கேர் எடுத்து இதில் பஸ்ஸில் வந்து அனுப்பி வச்சிடறாரு கஸ்தூரியை. அந்த முடிஞ்சு அடுத்த நாள் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுவோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வந்து அவரோட இதில் இந்த கேபினில் வச்சு அதுக்கு தாலியெல்லாம் கட்டி அந்த இது கூட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்கிறாங்க, டேய் ரொம்ப ஓவராக பண்ணுறடா, வேணாண்டா இதெல்லாம் பண்ணாதடான்னு. எல்லாத்தையும் போட்டு கொடுக்குற இந்த ரம்யாங்கிற பொண்ணு வந்து மது கிட்ட வந்து சொல்லிடுது. அண்டு மது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஃபோட்டோவாலே அவர் தலையில் அடிச்சிடுறாங்க. அவர் தலையில் அதனால தான் அவருக்கு தலையில் அடிபட்டு அந்த கட்டு போட்டிருக்க மாதிரி நம்ம பிடிஎஸ் பிக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. தலையிலையும் அடித்து அந்த ஃபோட்டோவையும் வந்து கீழே போட்டுட்டாங்க. அதுதான் இவர் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுத்துறாரு. அப்படி தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி தலையில் அடிச்சிருக்கக்கூடாது அந்த ஃபோட்டோவாலே. அதுதான் கொஞ்சம் பாவமாக